தோஷம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தோஷம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு அது தெரியும் விசக்கடிகா தோஷங்கிறது. ஆனா அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பரணியும் சேர்ந்து வருங்க நட்சத்திரம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இது பெண்களுக்கு மட்டும் பார்த்தா போதும், ஆண்களுக்கு பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இந்த விசக்கன்னிகா தோஷம் வந்து முக்கியமா நம்ம எடுத்துட்டு வரோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை இது வந்து மூல நட்சத்திரம், புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம், வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இந்த கிழமை நட்சத்திரங்கள்ல வந்து யாரு பிறந்திருந்தாலும் இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் கூடி வரனால யாரு பிறந்திருந்தாலும் விசக்கன்னிகா தோஷம்னு சொல்லுவோம். இவங்க வந்து நட்சத்திர தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணணும். நட்சத்திர தோஷம் அப்படின்னு வரும்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இல்ல பௌர்ணமி நாள்ல இவங்களோட ஜாதகத்தை ஒரு சிகப்பு துணியில கட்டி சித்திரகுப்தன் சன்னதியில வச்சு எடுத்துட்டு அந்த சிகப்பு துணி எடுத்து தண்ணியில போட்டுறணும். இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணிட்டு வரும் பொழுது இந்த தோஷம் வந்து அவங்களுக்கு விலகி இவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா விசக்கன்னியான கல்யாணம் பண்றவங்க அத்தனை பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த மாதிரி இருக்குதுன்னு இதை செஞ்சுட்டு வரணும். சித்திரகுப்தன் சன்னதியில உங்க ஜாதகத்தை வச்சு எடுத்துட்டு அந்த சிகப்பு துணியில வச்சு எடுத்துட்டு கட்டி எடுத்துட்டு சித்திரகுப்தனை மனசார வழிபாடு பண்ணிட்டு நீங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அதுக்கு சித்திரகுப்தன் சன்னதி இருக்கு. திருவண்ணாமலையில நீங்க பண்ணலாம். நீங்க சேலத்துல வந்து ஏனாதி ஈஸ்வரர் கோவில் ஒண்ணு இருக்கு, செம்மாண்டப்பட்டியில அங்க இருக்குது. இங்க நான் சொன்ன காவடி பள்ளியாண்டர் கோவில்ல இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சித்திரகுப்தன் இந்த மாதிரி நிறைய இருக்கு, பாத்துக்கோங்க. அங்க வந்து இந்த சிகப்பு துணியில கட்டி வச்சு இது பண்ணினீங்கன்னா இது விலகிடும். பாரம்பரிய ஜோதிடருக்கு லக்ன பீஜம் ஒண்ணு இருக்கு, இல்ல சரி பண்ணலாம். ஆனா இப்போ அதுக்கான கரெக்டான நாட்கள் இல்லை. ஆனா இந்த இந்த பரிகாரம் நல்லா இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது வேலை செய்யுது. நட்சத்திர தோஷம் வந்து கண்டிப்பாலுமே இவங்களுக்கு என்ன ஆகுது விலகுது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் கண்டிப்பா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் நட்சத்திர தோஷம் ஒருத்தருக்கு எப்பேற்பட்ட நட்சத்திர தோஷம் இருந்தாலும் என்ன ஆயிரும், இது வந்து விலகி போகும். திதியின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசக்கன்னிகா தோஷத்துக்கு சனிக்கிழமையும் துவிதை திதியும் ஆயிலி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருந்தா இது வந்து கடுமையான விசக்கன்னிகா தோஷம். இது வந்து ரொம்ப முக்கியம். கடுமையான விசக்கன்னிகா தோஷம் இது. செவ்வாய்க்கிழமையும் சப்தமியும் சதயம் அல்லது விசாகத்துல பிறந்து வந்தாலும், சனிக்கிழமை துவிதியை ஆயில்யம், செவ்வாய்க்கிழமை சப்தமி சதயம் அல்லது விசாக நட்சத்திரம். புரியுதுங்களா? இதுல பிறந்திருந்தாலுமே விசக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இதுக்கு வந்து பிள்ளையார் வழிபாடையும் கண்டிப்பா பண்ணணும், சித்திரகுப்த வழிபாடையும் பண்ணணும். பிள்ளையார்கிட்டையும் அதே மாதிரி ஒரு சகப்பு துணியில ஜாதகத்தை சுற்றி வச்சு எடுத்து அந்த துணியை எடுத்து போட்டுடணும். சித்திரகுப்தன்கிட்டையும் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது. இது சித்திரை மாச நாட்கள்ல இது பண்ணும் பொழுது இது வந்து நல்ல ஒரு சிறப்பு. இல்லைன்னா ஐப்பசி மாசத்துல இப்ப வரக்கூடிய ஐப்பசி மாசம் இருக்குது இல்லைங்களா, இப்ப பண்ணலாம். ஐப்பசி பௌர்ணமி, அனாபிஷேக பௌர்ணமி இந்த காலகட்டத்திலயும் இதை வந்து பண்ணலாம். இப்ப கூட்டமா இருக்குது, பௌர்ணமி கூட்டமா இருக்குன்னா பௌர்ணமிக்கு முன்பின் 5 நாட்கள்ல இது எப்ப வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம். இவங்க வந்து மாங்கல்யம் போடும்போது, கழுத்துல மாங்கல்யம் போடும்போது இப்ப நம்ம நேரடியா தாலி வந்து முன்னாடி தெரியுற மாதிரி போடுவோம். அந்த தாலி இப்படி பேக் சைட்ல திருப்பி இப்படி போடுவோம். தாலியவே இப்படி திருப்பி என்னது பேக் சைட்ல திருப்பி இது போட்டுக்கணும். கன்னிமார், சப்த கன்னிமார் வழிபாடு, பைரவர் வழிபாடு இது வந்து கரெக்டா பண்ணணும். ஜாதகம் இருக்கிறவங்க வச்சு எடுத்துருவீங்க, ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், இவங்க சப்த கன்னிமார் வழிபாடும் பைரவர் வழிபாடும் 7 முறை 7 முறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விசக்கன்னிகா தோஷம் விலகி இவங்களுக்கு வந்து நல்லா வரன் அமைஞ்சு வாழ்றதை பாக்குறோம். அதனால வந்து எந்த ஒரு விபத்து ஆபத்து கண்டம் இல்லாம இவங்க வாழ்றதை நம்ம பாக்குறோம். இது கண்டிப்பாலுமே நிவர்த்தி ஆகுது. இப்ப நான் சொன்ன இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா